சென்னையில் பிரபல ரவுடி தொப்பை கணேஷ் போலீசாரால் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். ரவுடி தொப்பை கணேஷ் மீது 3 கொலை வழக்குகள் உட்பட 30க்கும் அதிகமான வழக்குகள் நிலுவையில் உள்ளது. நடந்தது என்ன என்பதை விளக்க இணைகிறார் செய்தியாளர் சாலமன். சென்னை வியாசர்பாடியை சேர்ந்த பிரபல ரவுடியான கணேஷ் என்கிற தொப்பை கணேஷ் இன்று காலை மாதவரம் பகுதியில் பதுங்கியிருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. குறிப்பாக திருவிக நகர் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் அங்கு சம்பவ இடத்திற்கு சென்று அவரை பிடிப்பதற்காக சென்றனர். அப்போது திடீரென அந்த தொப்பை கணேஷ் என்ற ரவுடி திடீரென கையில் வைத்திருந்த அரிவாளை கொண்டு 2 போலீசாரை வெட்டியிருக்கிறார். இதில் அந்த 2 போலீசார் காயமடைந்த நிலையில் உடனடியாக காவல் ஆய்வாளர் பூபதி ராஜா திடீரென கையில் வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து அந்த கணேஷோட மார்பில் சுட்டனர். இதில் 2 புல்லட் அவரது மார்பில் பட்ட நிலையில் அவர் படுகாயமடைந்தார். உடனடியாக போலீசார் அவரை சிகிச்சைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவர் உயிரிழந்திருப்பதாக மருத்துவர்கள் தகவல் தெரிவித்தனர். குறிப்பாக இது தொடர்பாக அங்கு இருக்கக்கூடிய மாதவரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இவர் எதற்காக என்கவுண்டர் செய்யப்பட்டார் என்பது குறித்தான விசாரணையில் பல்வேறு தகவலானது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த வியாசர்பாடியை சேர்ந்த பிரபல ரவுடி தொப்பை கணேஷ் மீது 3 கொலை வழக்குகள் உட்பட கொள்ளை உட்பட 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இவர் சமீபத்தில் ஜனவரி மாதம் புழல் காவாங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு விஜயகுமார் என்பவரோட தொழிலதிபர் வீட்டில் ஒரு கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியிருக்கிறார். குறிப்பாக இவரது கூட்டாளிகளுடன் இணைந்து இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியிருக்கிறார். அவரது வீட்டிற்குள்ள புகுந்து 20 லட்சம் பணம் மற்றும் 15 சவரன் நகைகளை கொள்ளையடித்திருக்கிறார். அதுவும் வெறுமன கொள்ளையை மற்றும் அரங்கேற்றாமல் அவர் வீட்டிற்குள்ள புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி அதை கட்டி போட்டு அதன் பின்னர் கொள்ளையை அரங்கேற்றியிருக்கிறார். இந்த சம்பவமானது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாகத்தான் ஏற்கனவே இந்த வழக்கில் 5 பேரை போலீசார் கைது செய்திருக்கக்கூடிய நிலையில் இதில் தலைமறைவாக இருந்து வரக்கூடிய இந்த தொப்பை கணேசன் என்பவரைத்தான் போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். அதன் அடிப்படையில் தான் இன்று காலை அங்கு சென்ற போது அவர் அரிவாளால் வெட்ட முயன்றிருப்பதும் அதன் தொடர்பாகத்தான் இந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்திருப்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே இந்த பிரபல ரவுடி ரவுடி சேராவோட மகனோட கூட்டாளியாக இருந்து வந்திருக்கிறார். இவருக்கும் இந்த சூழ்ச்சி சுரேஷ் என்பவருக்கும் தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனைகளும் விடுத்திருக்கிறது. இவர் மீது தொப்பை கணேஷ் மீது இந்த சூழ்ச்சி சுரேஷோட ஆட்கள் நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயன்றிருப்பதும் அதன் பின்னர் அவர் தப்பி சென்று தற்போது என்கவுண்டரில் உயிரிழந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இவர் கொள்ளை ஸ்டைல் பல்வேறு ஸ்டைலை கொண்டிருக்கிறார். குறிப்பாக முதற்கட்டமாக இவர் என்ன மாதிரியான ஸ்டைலை மேற்கொள்வார் என்றால் கூட்டாளிகளுடன் மங்கி குல்லா அணிந்து தான் அந்த வீட்டிற்குள்ள நுழைவார். நுழைந்த பின்னர் உடனடியாக கத்தியை காட்டி மிரட்டியும் அதே போல அங்கு இருக்கக்கூடிய நபர்களை கட்டி போட்டு மிரட்டி இவர் இது போன்ற கொள்ளை சம்பவத்தில் அரங்கேற்றுவதையும் வாடிக்கையாக வைத்திருப்பதும் தெரிய வந்திருக்குது. தற்போது என்கவுண்டர் செய்யப்பட்ட நபரின் உடலானது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டு மேஜிஸ்ட்ரேட் விசாரணையும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நன்றி சாலமன். ஒரு கோடியே 27 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.